குறைவால் கோவை தனியார் மருத்துவமனையில் வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமாகியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி காலமானார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிவிட்டதா? அபயா, தற்பொழுது மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு மேலாக கேன்சர் உள்ளிட்ட பாதிப்புகள் காரணமாக ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாகவே அவருக்கு உடல்நிலை தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக தொடர்ச்சியாக சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தனர். மூத்த மருத்துவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் அவரது உடல் இந்த சிகிச்சையினை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னதாக அவரது உடல் உயிரிழந்திருக்கிறார். அவர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதை மருத்துவமனை நிர்வாகமும் உறுதி செய்திருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றவர் அமுல் கந்தசாமி. இதற்கு முன்னர் பல்வேறு கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்த அவர் தற்பொழுது முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது அவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பானது அந்த தொகுதி மக்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படியா, வால்பாறை அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.